ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2. அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 40. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல், அதாவது புலன் நுகர்ச்சியின் எதிர்பார்ப்புகளின்றி கிருஷ்ணரின் நலனுக்காக செயலாற்றுதல் என்பது செயலின் மிக உயர்ந்த தெய்வீக குணமாகும். இது போன்ற செயலின் ஒரு சிறு ஆரம்பமும் கூட எந்த தடையையும் காண்பதில்லை. அந்த சிறு ஆரம்பம் என் நிலையிலும் இழக்கப்படுவதும் இல்லை. பௌதிக தளத்தில் தொடங்கப்பட்ட செயல் முடிவாக பெற்றாக வேண்டும். இல்லையேல் அனைத்து முயற்சியும் வீணாகி விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் தொடங்கப்பட்ட எல்லா செயல்களும் முடிவு பெறாவிடினும் கூட நிரந்தர பலனை கொடுக்கும். எனவே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் முற்று பெறாவிடினும் அதனை செயலாற்றுபவருக்கு எவ்வித இழப்பும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் 1% செயல்பட்டாலும் நிரந்தர விளைவு உண்டு. நீங்கள் மீண்டும் 2வது சதவீதத்திலிருந்து தொடங்கலாம். ஆனால் ஜட செயல்களிலோ 100% வெற்றி இல்லாவிடில் ஒரு லாபமும் இல்லை. அஜாமிலன் தன் கடமையை கிருஷ்ண உணர்வில் சிறு அளவே செய்தான். எனினும் பகவானின் கருணையால் இறுதியில் 100% பலனை அடைந்தார். இது சம்பந்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.17 நல்ல பதம் ஒன்று இருக்கிறது. தன்னுடைய கடமைகளை விட்டுவிட்டு கிருஷ்ண உணர்வில் செயல்படத் தொடங்கியவன் தனது செயலை சரிவர முடிக்காமல் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனுக்கு என்ன நஷ்டம்? ஜட செயல்களை நன்றாக செய்பவன் அதில் என்ன பலனை அடைய முடியும்? அல்லது கிறிஸ்துவர் கூறுவது போல் தனது நித்திய ஆத்மாவை இழப்பவன் இவ்வுலகம் முழுவதையும் பெறுவதன் பலன் என்ன? ஜட செயல்களும் வினைகளும் உடலுடன் முடிந்து போகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் உடலை விட்ட பின்னும் ஒருவனை மீண்டும் பக்தி தொண்டுக்கு கொண்டு வருகின்றன. உயர்வு பெற மற்றொரு வாய்ப்பாக குறைந்தபட்சம் சிறந்த பண்பாடுடைய அந்தனர் குடும்பத்திலோ செல்வம் நிறைந்த குடும்பத்திலோ பிறக்கும் வாய்ப்பு ஒருவனுக்கு நிச்சயம். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களின் நிகரற்ற தன்மை இதுவே. பதம் 41. மொழிபெயர்ப்பு: இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளின் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குரு வம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. பொருளுரை: கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவர் என்னும் திடமான நம்பிக்கை இவ்யவாயிஷாயாத்மிகா புத்தி என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22:62 கூறுகின்றது: நம்பிக்கை என்றால் மிகச் சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயல் அல்லது தீச்செயல்களின் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும்.
ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களின் நல்விளைவுகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அவனது எல்லா செயல்களும் பூரண தளத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை என்னும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் உள்ளான். வாசுதேவ சர்வம் இதி ஷா மகாத்மா சுதர்லபா. வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அரிதான மகாத்மா ஆவான். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகம் அடைவது போலவே கிருஷ்ண உணர்வில் செயற்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனித குலம் மற்றும் தனக்கும் என எல்லோருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவை செய்கிறான். அவனது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தி உற்றால் எல்லோருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வில் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவனுக்கு வழிகாட்டுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வினும் தளத்திற்கு உயர வாய்ப்பே கிடையாது. எனவே எனது ஆன்மீக குருவை தியானித்து தினம் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏற்றளவில் இல்லாமல் நடைமுறையில் அல்லது பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலநுகர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனம் இல்லாதவன் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இப்பாதையிலிருந்து விலகி விடுகிறான். பதங்கள் 42, 43. மொழிபெயர்ப்பு. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலச்சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலன் நுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது எதுவுமில்லை என்று கூறுகின்றனர். பொருளுரை. பொதுவாக மக்கள் மந்த புத்தி உடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்ம காண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை புலனுகர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேற எதையும் அவர்கள் விரும்புவதில்லை. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக இஜ்ஜோதிஷ்டோமா யாகங்கள் வேதங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேல் உலகங்களுக்கு ஏற்ற பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலைப்பெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷ மர பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவது போல் பகுத்தறிவற்ற மக்கள் ஸ்வர்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும்
அதன் அடிப்படையிலான புலனுகர்ச்சியாலும் கவரப்பட்டுள்ளனர். வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் அபாமா சோமம் அம்ருதா அபூமா மற்றும் அஷ்யம்ஹாவை சதுர்மஷஜாதினா சுக்ருதாம் பவதி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 மாத அல்லது சதுர்மாஷ விரதத்தை கடைபிடிப்பவர் அமரத்துவம், சோமல் ரஷ பானத்தை குடித்தல், நிரந்தர மகிழ்ச்சி ஆகியவற்றை அடைவதற்கு தகுதியுடையவராகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூ உலகிலும் பலம் உள்ளவனாகவும் புலனுகர்ச்சியை அனுபவிக்க தகுதி உடையவனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகைய நபர்களுக்கு பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக வாழ்வின் ஸ்வர்க்க போகங்களை தவிர வேற எதையும் விரும்புவதில்லை. நந்தன கானான என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும் சோமரச பானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகங்களில் வசதிகள் உள்ளது என்பது அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்கள் புலனின்பமே. எனவே அத்தகைய நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும் பௌதிக உலகின் ஆளுநராக இங்கே வாழ்கின்றனர். श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रवनंदे हरे हरि बोल।